ஹலோ. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஜாப் காஸ்டிங்னா என்ன, பேட்ச் காஸ்டிங்னா என்ன, ப்ராசஸ் காஸ்டிங்னா என்னன்னு பார்ப்போம். ஜாப் காஸ்டிங்னா ஒன்றுமே இல்லைங்க. பர்டிகுலர் ஜாபுக்கு இல்லை பர்டிகுலர் கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு கம்பெனி செய்யறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர்னு வச்சுக்கோங்க. ஃபர்னிச்சர் என்ன பண்ணுவாங்க, ஃபர்னிச்சர் நீங்கள் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி சொல்லுவீங்க, எனக்கு இந்த மாதிரிலாம் வேணும், எனக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ஸோ ஃபர்னிச்சர் is an example of job costing. ஓகே, நெக்ஸ்ட் கேட்ரிங்னு வச்சுக்கோங்களேன். கேட்ரிங்னா கேட்ரர் பிஸ்னஸ். ஓகே, கேட்ரிங் பிஸ்னஸில் நீங்கள் என்ன சொல்வீங்க, எனக்கு நார்த் இண்டியன் தான் எனக்கு வேணும், நார்த் இண்டியன் சாப்பாடு தான் எனக்கு வேணும், அதில் எனக்கு இந்த சாப்பாடுலாம் வேணும், பன்னீர் பட்டர் மசாலா வேணும், அண்ட் ஷாஹி சம் டுக்குடா அதெல்லாம் இருக்குல்ல, அப்புறம் ஜீரா ரைஸ் வேணும், சப்பாத்தி வேணும், மஷ்ரூம் மசாலா வேணும், அதுக்கப்புறம் ரைஸ் ஏதோ ஒன்று சொல்லுங்கள், கேஷ்யூ புலாவ், காஷ்மீரி புலாவ் அதுதான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்குறீங்க, நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறீங்க. அதேமாதிரி உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா காரம் கம்மியாக வேணும், இல்லை காரம் ஜாஸ்தியாக போடணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். ஸோ உங்களுடைய இது வந்து நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன். ஸ்வீட்டில் என்ன வேணும், அசோகா அல்வா எனக்கு வேண்டாம், குலாப் ஜாமுன் வேணும், ஏன்னா நார்த் இந்தியனில் ஸோ குலாப் ஜாமுன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இல்லை ரசமலாய் வேணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஒரு பர்த்டே பார்ட்டி அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் என்ன ஃபுட் வேணும், உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க, அது கஸ்டமைஸ்டு. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அதுதான் ஜாப் காஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஃபார்மட்டிக்கல் கம்பெனிஸ், எனக்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிக் எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் மாத்திரை வேணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். இல்லை எனக்கு வந்து நாட் ஃபார்மட்டிக்கல் இஸ் பேட்ச் காஸ்டிங். பேட்ச் வைஸாக அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க, அதாவது பேட்ச் வைஸாக மேனுஃபேக்சர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருவாங்க. அப்புறம் எப்பப்பெல்லாம் டிமாண்ட் தேவைப்படுது இது வில் ரிலீஸ் தி ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுதான் பேட்ச் காஸ்டிங். பேட்ச் காஸ்டிங்னா ஒன்றுமே இல்லை. பேட்ச் காஸ்டிங்னா பேட்ச் வைஸ் நீ ப்ரீ டிட்டர்மைனாக நீ வந்து பர்ஃபார்ம் முன்னாடியே நீ வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிடுறீங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவைப்படுற நேரத்தில், அவங்க டிமாண்ட் தேவைப்படுற நேரத்தில் அதை giving the product, they're selling the products. ஆனால் ஜாப் காஸ்டிங் அப்படி இல்லை, ஆர்டர் வரும் அண்ட் தென் யூ ப்ரிப்பேரிங் இட். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், இந்த பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் வச்சுக்கலாம். பேக்கிங் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறாங்க. பட் சிலது வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமுக்கு உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இன் டைமில் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தராங்க, ஒரு ½ hour அந்த மாதிரி டைம். இப்போ ரெஸ்டாரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு தராங்க. ஸோ அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, ஸோ இப்போ பேட்ச் காஸ்டிங்க்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஃபார்மட்டிக்கல் கம்பெனிஸ் சொல்லலாம் இல்லையா, ஃபார்மசி சொல்லலாம். ஏன்னா அவங்க ஒரே மாதிரி டைப் ஆஃப் தி ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க வச்சுக்கிறாங்க பேட்ச் வைஸாக. ஓகே, பேட்ச் வைஸாக வச்சு. இப்போ ரெடிமேட் கார்மெண்ட் சொல்லலாம், ரெடிமேட் கார்மெண்ட் ஃபேக்ட்ரி சொல்லலாம், வாட்ச் ஃபேக்ட்ரி சொல்லலாம். இது எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்ஸையும் முன்னாடியே செஞ்சு வச்சுக்குவோம். டிமாண்ட் தேவைப்படுறப்போ அது ரிலீஸ் செல் தி ப்ராடக்ட். இதுதான் மெயின் எய்ம். ஓகே, மெயின் திங். ஜாப் காஸ்டிங் பார்த்துட்டோம், பேட்ச் காஸ்டிங் பார்த்துட்டோம். சரி, ஜாப் காஸ்டிங் எந்த மாதிரி கம்பெனி நேம் சொல்லுங்கள் பார்ப்போம். கம்பெனி நேம் வந்து டெலாய்ட்னு நான் சொல்வேன். ஏன்னா டெலாய்ட் வந்து ஆடிட்டிங் அண்ட் அஷூரன்ஸ், டேக்ஸு, இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாப், லைக் ஸ்பெசிஃபிக் சர்வீசஸ் அவங்க என்ன கேட்குறாங்களோ அது பண்ணி தரும். அதே மாதிரி பேட்ச் வைஸ்னால் ஃபார்மட்டிக்கல் கம்பெனிஸ்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ப்ராசஸ் காஸ்டிங்னா என்ன, ஒரு ப்ராசஸ் நீங்கள் அக்கௌண்ட் போடுறீங்கல்ல அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3. ஏன் நீங்கள் இப்படி போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கோகோ-கோலா கம்பெனியை எடுத்துக்கோங்க, இல்லை பெப்சி கம்பெனியை எடுத்துக்கோங்க, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கும் பொழுது, இல்லை ஆயில் எடுத்துக்கும் பொழுது, இல்லை சுகர் கேன்லேருந்து நீங்கள் வந்து சுகரை வந்துட்டு தயாரிக்கிறீங்க கரெக்டாக, சுகர் வருது சுகர் கேன்லேருந்து, அப்புறம் இன்னொரு பை ப்ராடக்ட் வருது இல்லையா. ஸோ அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் காஸ்டிங்.
அதாவது ஒரு ப்ராசஸ்லையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு ப்ராசஸ்லேயும் அது கடந்து போய் தான் அது வந்து ஒரு பர்டிகுலர் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வரும். ஸோ அதுதான் உங்களுக்கு ப்ராசஸ் காஸ்டிங். ஸோ ஜாப் காஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்ஸை பண்ணுறதா இருக்கட்டும். பேட்ச் காஸ்டிங் அப்படின்னா பேட்ச் வைஸாக நீங்கள் வந்து லாட்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவீங்க. டிமாண்ட் வந்துட்டு அரேஞ்ச் ஆகும்போது யூ ஆர் கிவிங் தி ப்ராடக்ட். ப்ராசஸ்னால் ஒன் ஸ்டெப் அது கிராஸ் ஆகி போகணும். ப்ராசஸ் காஸ்டிங்கில் மெயின் ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் பை ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வந்துட்டு வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோ உங்களுக்கு ஜாப் காஸ்டிங்னா என்ன, பேட்ச் காஸ்டிங்னா என்னன்னு சொல்கிறேன். இது நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு புரியலன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் என்னன்னு சொல்கிறேன் திருப்பி. தேங்க்யூ.